இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மனித இயல் என்கிற தலைப்பின் கீழாக ஒரு 4 குறுந்தலைப்புகளை மாத்திரம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். மனித இயல் என்கிற தலைப்பிலே கீழே குறுந்தலைப்புகளாக 13 தலைப்புகளின் கீழே நாம் செய்தியை தியானிக்க போகிறோம். ஆனால் இன்றைக்கு ஒரு 4 தலைப்புகளின் கீழாக செய்தியை கற்றுக்கொள்ளப் போகிறோம். மனிதனும் வேதாகம பெயர்களும், மனிதனினுடைய தோற்றம், மனிதனுடைய படைப்பு, தேவ சாயல் என்றால் என்ன, இந்த 4 காரியங்களை மாத்திரம் இன்றைக்கு நாம் வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். மனிதனை குறித்த கல்வியை மனித இயல் அல்லது மானிட இயல் என்று சொல்லி நாம் அழைக்கிறோம். இங்கு தெய்வீக இயல் பார்வையில் மனிதனுக்கு தேவனோடு உள்ள தொடர்பானது இங்கே விளக்கப்படுகிறது. மனித தொடக்கம், மனிதனின் தன்மை, மனித குலத்தின் கடமை, மனிதனின் வீழ்ச்சியின் தற்கால நிலை, மனிதனின் அழியாமை ஆகியவை ஆராயப்படக்கூடியதாக இருக்கின்றன. மனிதனும் வேதாகம பெயர்களும் என்று சொல்லி பார்த்தோன்னு சொன்னால், மனிதனை குறிப்பிடுகிறதற்கு வேதாகமத்தில் பல சொற்களை நாம் காணலாம். இதை பழைய ஏற்பாட்டில் எபிரேய மொழியில் ஆதாம், ஈஷ், எனோஸ், கெவர் ஆகியவை மனிதனை குறிக்கக்கூடிய சொற்களாக இருக்கின்றன. புதிய ஏற்பாட்டில் கிரேக்க மொழியில் அண்ட்ரோபோஸ், அனீர் ஆகியவை முக்கியமான பெயர்களாக காணப்படுகின்றன. இந்த மனிதனுடைய தோற்றத்தை குறித்து நாம் அறிய வேண்டும் என்று சொன்னால், மனிதனின் தோற்றத்தை பற்றி 3 கொள்கைகள் பிரபலமாக காணப்படுகின்றன. இவற்றில் 2 அறிவியல் பார்வையையும் 1 வேதாகம பார்வையையும் கொண்டதாக காணப்படுகின்றது. அதாவது மனிதனுடைய தோற்றத்தை பார்க்கும் பொழுது அறிவியல் பார்வை என்ன சொல்லுது? அறிவியல் மனிதனை ஒரு முதுகெலும்புள்ள விலங்குகளில் ஒன்றாக பார்க்கிறது. அது முதுகெலும்புள்ள பாலூட்டி வகையை சார்ந்த ஒன்றாக மனிதனை அது வகைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. மனிதனை பல வகைகளில் அறிவியல் விளக்குகிறது. எப்படின்னா, மனிதன் சிந்திக்கும் ஆற்றல் உள்ள விலங்கு என்று சொல்லி அழைக்கிறது. ஹோமோ சாப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறது. மனிதன் சமூக விலங்கு என்று சொல்லி அழைக்கிறது, சோசியல் அனிமல். அதே போல் மனிதன் அரசியல் விலங்கு, பொலிட்டிக்கல் அனிமல் என்று சொல்லி அழைக்கிறது. மனிதன் தேவ சுவாசமுள்ள விலங்கு, ஹோமோ ரிலீஜியஸ் என்று அழைக்கிறது. மனிதன் கருவிகளை உருவாக்கும் விலங்கு, ஹோமோ ஃபேபர் என்று சொல்லி அழைக்கிறது. மனிதன் சிரிக்கின்ற விலங்கு, லாஃபிங் அனிமல் என்று சொல்லியெல்லாம் அறிவியல் மனிதனை அது பெயரிட்டு அழைக்கிறது. தேவ நம்பிக்கையற்ற பரிணாம கொள்கையின் கீழே பார்த்தோன்னு சொன்னால், இந்த கொள்கையின்படி மனிதன் பரிணமித்து உருவான ஒரு விலங்கு. பரிணாமத்தின் பின்புலத்தில் தேவன் என்றொரு நபரோ ஆற்றலோ இல்லை என்று சொல்லி இந்த அறிவியல் கூறக்கூடியதாக இருக்கிறது. தேவ நம்பிக்கை உள்ள பரிணாம கொள்கை என்ன சொல்லுது? இந்த கொள்கையின்படி தேவன் முதல்ல மூலப்பொருள்களெல்லாம் படைச்சிட்டாரு, பின்பு பரிமாணம் வழியாக அனைத்தும் உண்டாயின. 2 கொள்கைகளும் வேதாகம கொள்கைகளுக்கு முரணான கொள்கையாக காணப்படுகிறது. இந்த கொள்கையினுடைய பலவீனத்தை மிக சுருக்கமாக நாம் பின்வாறு மறுக்க முடியும். எப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால், மனிதன் படைக்கப்பட்ட போது ஜீவ ஆத்மாவானான் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7ஆம் வசனத்தில், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே அவன் இயல்பாக படிப்படையாக விலங்கிலிருந்து பரிணமித்தான் என்று சொல்லுகிற காரியங்கள், அல்லது தேவன் உண்டாக்கிய மூல பொருள்களிலிருந்து பரிணமித்தான் என்று சொல்லுகிற காரியங்கள் எல்லாமே பொய்யாக காணப்படுகிறது. வேத வசனத்தின்படி மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதின போது அவன் ஜீவாத்மாவானான் என்று வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். அதனை போல விலங்கு, பறவை, மனிதன் ஆகியவற்றினுடைய மாம்சத்தில் அநேக வேறுபாடுகள் காணப்படுகின்றன. பரிணமித்து பிறந்திருந்தால் எல்லாமே ஒரே மாம்சமாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் மாம்சங்களிலே வித்தியாசம் காணப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 39வது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல. மனுஷருடைய மாம்சம் வேறே, மிருகங்களுடைய மாம்சம் வேறே, மச்சங்களுடைய மாம்சம் வேறே, பறவைகளுடைய மாம்சம் வேறே என்று சொல்லி
மாம்சத்திற்கு மாம்சம் வேறுபாடு காணப்படுகிறது. ஆகவே மனிதன் பரிணாமத்தின் கொள்கையின்படி அவன் பிறந்தவன் அல்ல என்கிறதை நாம் தெளிவாக நிரூபிக்க முடிகிறது. பரிணாமவாதிகள் மனிதனுக்கும் குரங்குக்கும் இடையே ஒரு விடுபட்ட உயிரினத்தை தேடி அலையக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அப்படி ஒன்று இருந்திருந்தால் அது இன்றைக்கும் உயிரோடு கூட தான் இருந்திருக்கணும். அதனை கண்டுபிடிக்காததே பரிணாம கொள்கையினுடைய தவறை அது சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. குரங்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது, மனிதன் இருக்கிறான். ஆனால் குரங்குக்கும் மனுஷனுக்கும் இடையில ஒரு விலங்கு இருந்துச்சு, அது எதுன்னு சொல்லி தேடி கண்டுபிடிக்கிறது போல இன்றைக்கு அவர்கள் சொல்லுகிறார்கள். இது பரிணாம கொள்கையினுடைய தவறை சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. பரிணாமத்தால் பூமியும் உலகமும் முன்னேற்றமடைந்ததாயின் இன்று ஏன் பூமி தலைகீழாக கெட்டழிந்து கொண்டிருக்கிறது? எனவே இப்பிரபஞ்சத்தின் கீழான அழிவு நிலையே மேல்நோக்கிய பரிமாண கொள்கையானது தவறென அது நமக்கு கூறுகிறதற்கு போதுமானதாக அவைகள் காணப்படுகிறது. படைப்பு கொள்கை இது எப்படின்னா, இந்த கொள்கையின்படி மனிதனை தேவன் நேரடியாக படைத்தார். வேதாகமும் இதனை வெளிப்படையாகவே அறிக்கையிடுகிறது. 6 நாட்களுக்குள்ள அனைத்தும் படைக்கப்பட்டதாக வேதாகமும் கூறுகிறது. இங்கே பரிணாமம் என்பதற்கு எந்த வாய்ப்புமே இல்லை என்பதை நாம் வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்ளுகிறோம். வேதாகமும் கூறுகின்ற பரம்பரை பட்டியல்களை பார்த்தோன்னா மனிதனின் கோடிக்கணக்கான ஆண்டு பரிமாணத்தை அது மறுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் மற்றும் 11வது அதிகாரங்களில் மனிதனுடைய பரம்பரை பட்டியல்கள் தெளிவாக எழுதப்பட்டிருக்கின்றன. மோசே படைப்பு பற்றி அவர் கூறுகிற காரியங்களும் வேதத்திலே காணப்படுகிறது. மோசே என்ன சொல்லுகிறார்? யாத்ராகமம் 20வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோன்னு சொன்னால் 9லிருந்து 11 வரையிலும் 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளையெல்லாம் நடப்பிப்பாயாக, 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசலில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தால், ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் என்று மோசே படைப்பு பற்றி இங்கே தெளிவாக கூறி உள்ளதை நம்ம பார்க்கிறோம். தாவீதை கேட்டால் தாவீதும் படைப்பு பற்றி சங்கீதங்களில் அவரும் தெளிவாக கூறியிருக்கிறத சங்கீதம் 33வது அதிகாரம் 6, 7, 9வது வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டது. அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார். 9ஆம் வசனத்தில் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சங்கீதக்காரன் படைப்பு பற்றி சொல்லியிருக்கிற காரியங்களை நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவர் என்ன சொன்னார்? மத்தேயு 19வது அதிகாரம் 4வது வசனத்தில் மத்தேயு எழுதுகிறார், அவர்களுக்கு அவர் பிரதித்துரமாக ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும் என்று சொல்லி படைப்புகளை குறித்து தெளிவாக நாம் வேதத்திலே கற்றுக்கொள்ளுகிறோம். ரோமருக்கு பவுல் எழுதும் பொழுது 5வது அதிகாரம் 12வது வசனத்தில் இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று என்று அவர் சொல்லுகிறார். அதனைத் தொடர்ந்து அவர் 14வது வசனத்திலும் சொல்லுகிறார், அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமே மீறுதலுக்கொப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன் என்று சொல்லி இங்கே பவுலும் அங்கே ரோமர்களுக்கு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் இதே கருத்துக்களை 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலும் அவர் பவுல் அப்போஸ்தலன் கூறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனில் இருந்து தோன்றினவள் என்று 8ஆம் வசனத்தில் சொல்கிறார். 9ஆம் வசனத்தில் புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள் என்று சொல்லுகிறார். 12வது வசனத்தில் ஸ்திரீயானவள் புருஷனிலிருந்து தோன்றுகிறது போல புருஷனும் ஸ்திரீயிலிருந்து தோன்றுகிறான், சகலமும் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இங்கே தெளிவாக இங்கே பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். தீமோத்தேயுவுக்கும் கூட பவுல் எழுதும் பொழுது
1 தீமோத்தேயு 2வது அதிகாரத்தில் 13-14 வசனங்களிலே அவர் சொல்லுகிறார், என்னத்தினால் எனில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டால், மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள் என்று சொல்லி படைப்புகள் குறித்து, அதாவது படைப்பு கொள்கை வேதத்தில் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். மனிதனை தேவன் மண்ணிலிருந்து படைத்தார் என்று வேதாகமும் மிகவும் குறிப்பாக கூறினதை ஆதியாகமம் 2வது வசனம் 2வது அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தோம். இதற்கு ஜோடாக நம்ம பார்க்கணும்னு சொன்னால் பிரசங்கி 12வது அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தோன்னு சொன்னால், இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை என்று சொல்லி அங்கே உலக ஞானியாகிய சாலமோன் பிரசங்கியில் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவன் மண்ணிலிருந்து மனிதனை படைத்தார் என்று வேதத்தில் தெளிவாக கருத்துக்கள் காணப்படுகின்றன. இவ்வாறு மனிதன் தேவ சுவாசத்தினால் நிலை நிற்கிறான். அவன் வெறும் உடலுடன் வாழுகின்ற ஒரு விலங்கு அல்ல, அவனுக்கு விலங்குகளுக்கு அப்பாற்பட்ட மனித குணம் காணப்படுகிறது. மனிதனையும் விலங்குகளையும் வேறுபடுத்துகின்ற காரியங்கள் என்ன? மனிதனுக்கு மொழி இருக்குது, மனிதன் இலக்கியத்தோடு கூட பேசுகிறான், மனிதனுக்கு ஆவி காணப்படுகிறது, மனிதனுக்கு மனசாட்சி காணப்படுகிறது, நித்தியத்தை பற்றிய உணர்வு அவனுக்கு இருக்குது, அவன் அழியாமையை தரித்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு நீ தன்னறிவு இருக்குது, அவன் படைக்கக்கூடியவன் ஆண்டவர் எப்படி படைக்கக்கூடியவரோ அதே போல் அவனுக்கு படைப்பு திறன் இருக்கிறது, அவனுக்கு கலாச்சாரத்தை உருவாக்கக்கூடிய திறன் இருக்குது, அவனுக்கு அழகை குறித்த ஒரு உணர்ச்சி இருக்குது. இவைகள் எல்லாமே விலங்குகளுக்கு இல்லை. விலங்குகள் தன்னை அழகுபடுத்துகிறதற்கு எதையும் செய்யலை. கலாச்சாரம்லாம் இப்படிலாம் முன்னாடி இப்படி இருந்தோம், இப்போ எங்கள் கலாச்சாரத்தில் முன்னேற்றம் அடைஞ்சிச்சின்னு அவைகள் சொல்லுகிறதில்லை. இன்றைக்கு மனிதன் எத்தனையோ சயின்ஸ் விஞ்ஞானத்தில் படைப்புகளை உண்டாக்கி கொண்டே இருக்கிறான். விலங்குகள் அப்படி படைக்கிறதில்லை. அவைகளுக்கு அழியாமை இல்லை, அவைகள் அழிந்து போகக்கூடியதாக இருக்குது. நித்தியத்தை பற்றிய உணர்வு கிடையாது, அதுக்கு மனசாட்சிங்கிறதே கிடையாது, அதுக்கு மொழி கிடையாது. இது எப்போவுமே ஒவ்வொரு மிருகமும் ஆதியில் படைக்கப்பட்ட போது எப்படி கத்திச்சோ அதே போல தான் அது கத்தி கொண்டு இருக்குது. ஆகவே மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் இத்தனை வேறுபாடுகள் காணப்படுகின்றன. இந்த மனிதனுடைய படைப்பை குறித்து நம்ம பார்த்தோம்னா, மனிதனை தேவன் படைத்த போது நமது சாயலின் படியையும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொன்ன காரியங்களை ஆதியாகமம் 1வது அதிகாரம் 27வது வசனம் மற்றும் 28வது வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கு நமது என்கிற அந்த பன்முக சொல்லானது இங்கே திரியேக தேவனை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. எபிரேய மொழியில் சாயல், ரூபம் ஆகியவற்றிற்கான பெயர் ஸ்ரெஸ்லம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. தெமுத் ஆகிய பதங்களுக்கு இங்கே அதிகமாக இது ஆண்டவர் அந்த சாயலின்படி ரூபத்தின்படி உருவாக்கினார் என்று சொல்லப்படுகிறது. தேவ சாயலின்படி என்று சொன்னால் உடல் வடிவு என்று சொல்லி நம்ம நினைத்து விடக்கூடாது. ஏனெனில் தேவன் ஆவியாய் இருக்கிறார். அது அப்போ அவர் தன்னுடைய சாயலின்படி உருவாக்கினார் என்று சொன்னால் அது ஆன்மீக சாயலாகத்தான் அது இருக்க முடியும். அதை உணர்த்தி வைக்கும் வண்ணமாகத்தான் சங்கீதக்காரன் தன்னுடைய 17வது அதிகாரத்தில் 15வது வசனத்தில் சொல்கிறான், நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும்போது உமது சாயலால் திருப்தியாவேன் என்று சொல்கிற காரியத்தை பார்க்கிறோம். இன்றைக்கு ஆன்மீக சாயலை மனிதன் உடையவனாக இருக்கிறான். சங்கீதக்காரன் கண்டு திருப்தியாகிற சாயலும் இதுவாகத்தான் இருக்கிறது. எனவே மனிதன் பெற்றிருக்கும் சிறப்பு சாயலானது ஆன்மீகத்தன்மை கொண்டதாக இருக்கிறது என்பது தெளிவாகிறது. இந்த தேவ சாயலை மனிதன் பெற்றிருக்கிறபடியால் தான் விலங்குகளெல்லாம் தேவனோடு கூட உறவாட முடியல. அதிகாலையில் நம்ம தேவனோடு கூட உறவாடுகிறோம். பாவத்தால் தேவ சாயலினுடைய ஒரு பகுதியை நம்ம இழந்தோம்.
அந்த இழப்பினால் தேவனை அறியவும் அன்பு கூறவும் இயலாமல் இருந்தோம். ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணம் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பு நாம் விசுவாசிகளாக மாற்றப்பட்ட பொழுது மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவத்தை நம்ம பெற்றபடியினால, ஒரு புதிய மனிதன் நமக்கு கொடுக்கப்பட்டபடியினால, அவர் நம்மை ஒரு புது படைப்பாக புது சிருஷ்டியாக மாற்றினபடினால மீண்டுமாக தேவனோடு உறவாடுகிற ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். கொலோசியர் 3வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில் தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லி தான் பவுல் எழுதுகிறார். அந்த சாயலை, இழந்து போன சாயலை கிறிஸ்துவின் மூலமாக நம்ம பெற்றுக்கொண்ட எபேசியருக்கு எழுதும் பொழுதும் எபேசியர் 4வது அதிகாரம் 24வது வசனத்தில் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்று பவுல் எழுதுகிறார். தேவனுடைய சாயல், அந்த தேவ சாயல் ஒரு ஆன்மீகத்தன்மை கொண்ட சாயல், அவரோடு கூட உறவாடுகிறதற்கு நம்மை ஏவுகிற ஒரு சாயல், அதற்கான வாய்ப்புகளை நமக்கு தருகிற ஒரு சாயலாக அது இருக்கிறது. இது திருத்துவ தேவனைப் போல மனிதன் கொண்டுள்ள ஆவி, ஆத்துமா, சரீர அமைப்பை அது குறிக்கக்கூடியதாக அது இருக்கிறது. எபிரேயர் 4வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை பார்க்கும்பொழுது தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது என்று ஆவி, ஆத்துமா, சரீர ஒரு காரியத்தை பெற்றதாக நம்முடைய சரீரமானது காணப்படுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23வது வசனத்தில் சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. திருத்துவ தேவனைப் போல நாமும் ஆவி, ஆத்துமா, சரீர அமைப்பை கொண்டுள்ளவர்களாக காணப்படுகிறோம். மனிதன் பெற்றுள்ள தன்னுணர்வு, தேவனை பற்றிய உணர்வு, ஒழுக்கம் பற்றிய உணர்வு ஆகியவை இந்த தேவ சாயலை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இத்தகைய பண்புகள் விலங்குகள்கிட்ட காணப்படலை. மனிதன் தன்னை அடையாளம் காண்கிறான், தனது சிருஷ்டிகரை அறிகிறான், தன்னுடைய பிறப்பை குறித்து அறிந்து கொள்ளுகிறான், பிறந்த நாள்லாம் அழகாக கொண்டாடுகிறான், வருங்கால நித்திய வாழ்வையும் அவன் தீர்மானிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இந்த தேவ சாயல் சர்வ ஞானமுள்ள தேவனுடைய பார்வையில் பிற்காலத்தில் அவதாரமாக வந்த கிறிஸ்துவை குறிக்கக்கூடியதாக அது இருந்தது என்று சொல்லியே நாம் சொல்ல வேண்டும். கிறிஸ்து மனித சாயலாக வந்தபொழுது அவரிடத்தில் சரீரம் காணப்பட்டது. கிரேக்க மொழியில் அதை சோம என்று சொல்லி அழைக்கிறார்கள். அவரிடத்தில் ஆத்துமா காணப்பட்டது. கிரேக்க மொழியில் பியூசுகி என்று அழைக்கிறார்கள். ஆவிய கிரேக்க மொழியில் பியூனிமா என்று சொல்லி அழைக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். ஆகவே மனிதன் பெற்றுள்ள ஆன்மீக பண்பே தெய்வீக சாயல் என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமத்தில் 5வது அதிகாரம் 1வது வசனத்தில் ஆதாமின் வம்ச வரலாறு, தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளில் அவனை தேவ சாயலாகவே உண்டாக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மனிதன் பெற்றுள்ள ஆன்மீக தன்மையே அது தேவனுடைய சாயலை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே மனிதனாய் பிறந்த நம்ம ஒவ்வொருவரும் தேவனோடு கூட உறவாட முடியும், தேவனோடு கூட சஞ்சரிக்க முடியும். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேலே மகிமை அடைந்து மறுரூபப்பட முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.